வருஷம் நடக்க போற போட்டியில நங்கு 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 நங்குன்னு குத்தி நாடி முத்துவ ஜெயிக்கல என் பேரு பிச்சு முத்து. மூட்டையே பிடிக்க தெரியலையடா. குத்து சென்ற வீரம் பிச்சை முத்து மகனானே. கேவலம்டா கேவலம். மூட்டையை பிடிக்க தெரியலையே, நீ எல்லாம் குத்து சென்ற வீரனா கேவலப்பா. என்னங்க இது? ரெண்டு பேரும் பாய்களை நீ இல்லாம படுத்திருக்கீங்க. என்ன ஆச்சு புரியுதா? நாங்க ஏன் படுத்திருக்கோம்னு? உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல எதுக்கப்பா இந்த ரெஸ்லிங்? ஏண்டா மூட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ ஏடா வந்துருச்சா? மூட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, மூளை நீ எப்ப எழுந்திருச்சா? என்னங்க நீங்க? நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்க, மூட்டையை பத்தி பேசுறீங்களா? என்ன விஷயம் சொல்லு. அதாவது நம்ம விஜயகாவுக்கு பக்கத்து எஸ்டேட் ஓனர் கௌசல்யா மக உஷாவை பொண்ணு கேட்டோம் இல்ல, கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? அது இல்லைங்க. மூட்டை எங்க எங்க இருக்குங்க? குடா இல்லைன்னா மூஞ்சில குத்துவேன். நீங்க மூஞ்சில அப்புறம் குத்துங்க. முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயமா? ஆமா. என்னது? கௌசல்யா வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. ஆளா? ஆங்க. கௌசல்யாவோட புருஷனாத்தான் இருக்கும். நல்லதா போச்சு. அவனுக்கு எப்படி அந்த சரி கட்டி உஷாவை நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இது மூட்டை இல்லைங்க, மூஞ்சி. ஏங்க அந்த உஷாவை புதுசா வந்திருக்கிற ஆளு கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போறத பார்த்தா உஷாவோட அப்பா மாதிரி தெரியலீங்க, தப்பான ஆளா தெரியுது. என்னன்னு விசாரிச்ச அந்த ஆளுகிட்ட ஸ்டோரி கீரி எல்லாம் வச்சிருக்காராம். ஸ்டோரி வச்சிருந்தா இருக்காத, கீரி வச்சிருந்தா ஒருவேளை பாம்பாட்டியா இருக்கா? மகனை வச்சு என்னப்பா நீ எதுக்கு மகனை எடுத்து ஊற ஆரம்பிச்சிய? அப்பத்தாண்டா உஷாவை மடக்கலாம். என்னது மகடி சத்தம் கேட்குது? என்னடா பண்ற? மகடி உஷா வருவான்னு சொன்னீங்க, அதனாலதான் ஊழிக்கிட்டு இருக்க. அதே கட்டவனே அங்க என்ன வந்திருக்கு பாரு. பாம்பு மூச்சு பிடிச்சு ஊதுறா, இல்லைன்னா நம்ம மூச்சு போயிடும். பயமா இருக்க. அப்பா நான் ஊதுன ஒண்ணுதான் வந்துச்சு, நீ ஊதுன 3 ஆயிடுச்சு. இந்தா அப்ப நீ ஊது 3 ஒன்னாதான் பாப்பேன். ஏங்க அனாவசியமா மறுபடியும் ஊதிட்டு இருக்கீங்க? பாம்பு இருந்து வந்து பாம்பு ஒட்டகங்கள் நான் சொன்னோம். என் பாம்பு வந்தாருங்களா? பாம்பு வந்தாருங்களா? வந்தாருங்களா? நம்ம விதியை பாத்தியாரா? பார்த்த சாரதி வந்தாரா, பாஸ்கர் வந்தாரா? நம்ம வீட்டுல கேட்கறத விட்டுட்டு பாம்பு வந்தாரான்னு கேட்கறான். ஏப்பா இதெல்லாம் உண்மைதான்? ஆமாங்க, கூடிய வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன், மகிழி சத்தம் கேட்டுருக்குது, ஓடி வந்துருச்சு. இதுக்கும் டீ வாங்கி கொடுத்துருந்தா இது அங்கேயே இருந்திருக்கும்ல. குடிச்சிட்டு பாப்பா, நின்று விளையாடுது. ஏப்பா என்னங்க இந்த பாம்பு? அது என்னது இல்லைங்க, இந்த பாம்புக்கார எங்கேயாவது பால் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துருப்பா. சரிங்க, நாணயமான பாம்பாட்டு. நானே பாம்பாட்டு பாத்தியாரா கண்டாரம்? பேசி மயக்கி உஷாவை மருமகளா கொண்டு வரான்னா கண்ணா பின்னாடி மகுடியை வாய்ச்சி வம்ப கொண்டாந்துட்டான். வம்ப கொண்டு வந்தாலும் பரவாயில்லைங்க, 3 பாம்பையில கொண்டாந்துட்டாரு. உஷாவை தம்பிக்கு பிடிக்கல, தம்பிய உஷாவுக்கு பிடிக்கல, ரெண்டு ஒண்ணுதான். அதனால உஷாவை நம்ம வீட்டு மருமகளாக்க ஒரு வழி இருக்கு. சொல்லுடா. அம்சவள்ளி அம்சவள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்கு. அவ தொழில் வேலைக்காரி தான், இருந்தாலும் அவ கால் வச்ச இடமெல்லாம் லட்சுமி கடாட்சமா இருக்கும். அப்படியா? ஆமா, அவ மட்டும் நம்ம வீட்டு வேலைக்காரி ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அழைச்சிட்டு வரா அந்த அலிபாபா குகைய. ஐயா அதோ யாரம்மா நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அலிபாபா குகையா? ஆமாங்க. உன் பேர் என்ன? மாணிக்கம் செட்டியார் வீட்டுல வேலை பார்த்தேன், மாதவின்னு கூப்பிட்டாரு. சண்முகம் வீட்டுல வேலை பார்த்தேன், சகுந்தலேன்னு கூப்பிட்டாரு. தியாகராஜ வீட்டுல வேலை பார்த்தேன், திரௌபதினு கூப்பிட்டாரு. ஆக மொத்தத்துல நீ ஒரு பிராண காலத்து வேலைக்காரி. அது சரி, நாங்க உன்னை எப்படி கூப்பிடுறது? செல்லம்மா சீதைன்னு கூப்பிடுங்க. வில்ல தயார் பண்றா, விட்டு வளர்ச்சிருவான். யாரா? உஷாரா?
கரெக்டா கட்டி விடுத்துட்டியே எப்படி? யோ, இந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் என்ன நிமிந்தே பாக்குறது இல்ல, சின்னவரு என்ன நினைச்சு கூட பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன தொடர ஆளு ஒன்ன தவிர வேற யாரா இருக்க முடியும்? உன்னை எப்பவுமே தொட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நீ அதிர்ஷ்ட தேவதைன்னு அண்ட புழுகு புழுகி இங்க கொண்டாந்து சேர்த்த. அந்த வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிட போகுது. சந்தானா, உன்னால நான் காயாயிட்டேன். காயாயிட்டியா? கவலைப்படாத சொல்லி உன்னை தவிச்சு விட்டுருவேன்னு கவலைப்படாத. உன் வயிற்றுல வளர்ற ஏன் குழந்தைக்கு தகப்பனை கண்டுபிடிச்சுட்டே. உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு யாரையோ அப்பனாக்க போறியே, நியாயமா இருக்கு? ஒண்ணு, பிள்ளைக்கு அப்ப யாருங்கிறத விட ஆஸ்திதான் முக்கியம். அதனால குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம முதலாளிக்கு குழி பறிச்சிருவோம். அவர் வேலைன்னா அவர் மகன் இருக்கிறான், அவனை தள்ளி விட வேண்டாம். பள்ளத்தை பார்த்தா அவனே துள்ளி விழுந்துடுவான். சரி. என்னமா வாந்தி? நான் என்ன பூண்டி நான் சொன்னேன்? வாந்தி இருக்க என்ன காரணம்? பித்தமா? இல்லங்க, பிரச்சனை. பிரச்சனையா? அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முன்னால நான் ஒருத்தர் இச்சைக்கு ஆளாயிட்டேங்க. அச்சையா சொல்லுமா? பையன் யாரு? மாமா. ஆமா, இது மாமா. ஆமா, உங்க மகன் எனக்கு புருஷனா, நீங்க மாமா தானே? ஆமா மாமா. விட்டு 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 வாசற்குட்ட வந்தவரை வாழ்க்கை துறவி ஆக்கிட்டியடா. எங்க வேலைக்காரியும் உங்க மகன் எடுத்துட்டாரா? ஆமாடா, பெற்ற அப்ப நான் இருக்கும்போது அவன் எப்படா கற்பழிக்கலாம்? முதலாளி, அதே நான் வந்து தடுத்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். விச்சு குடும்ப கௌரவத்தையே கிழிச்சு எரிஞ்சிட்டியடா. கவலைப்படாதீங்க, நீ தச்சிடுறீங்கிறியா? அது இல்லைங்க. தக்கவும் மாட்டியா? இல்லைங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து வீசினா இந்த பக்கமே வர மாட்டேன். அடே 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 அடே, 10 லட்சம் சர்வ சாதாரணமா திட்டியடா. உங்களுக்கு பணம் பெருசா இருக்கலாம், எனக்கு மானம்னா பெருசு. ஒண்ணு என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க, இல்லைன்னா வீதியில நின்னு 4 பேருக்கிட்ட சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். இது வருமா? ஏதோ நீயும் என் மகனும் கணவனும் மனைவியுமா கள்ளத்தனமா நடந்திருக்கீங்க. பரவாயில்ல, போனா போகுது. நாளையில இருந்தாவது அண்ணன் தங்கச்சியா நடந்துக்குங்க. முன்னாடி என்ன அண்ணன் தங்கச்சியா நடந்துக்கிறது கூடவா நீங்க இப்படி சொல்றது? முதலாளி, கௌசல்யா உஷாவை உங்க மகனுக்கே கொடுத்தாலும் கொடுக்கலாம். அந்த நேரத்துல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாங்கன்னா விபரீதம் ஆயிடும். அதனால சட்டு புட்டுன்னு பணத்தை கொடுத்து சரி கட்டிடுங்க. பணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றா. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். பல்லே வளர்ச்சது இல்லையா? பாத்தியாம சொல்லி உன் வயிற்றுல வளர்ற சிசு என்னது சில்ற அவனுக்கு. ஆய்வு முழுக்க உழைச்சாலும் இவ்வளவு பணம் கிடைக்குமா? சரிங்க, 10 லட்சத்துல ஏதாவது குறைச்சிக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. எவ்வளவு குறைச்சு கேட்க போறீங்க? 9,99,999 ரூபாய். இத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. இதுல எவ்வளவு இருக்கு? 9 ரூபாய் 99 பைசா. என்னங்க அது? கற்பத்தை மறைக்க 10 லட்சம் ரூபாய் கேட்டா அற்பத்தனமா 9 ரூபாய் 99 பைசா தரீங்க. வேலைக்காரி கருப்புக்கு இந்த பணம் போதாதோ? இந்த பர்மா, இது சாதாரண பணம் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கு. சரித்திரமா? ஆமா, என் பையனுக்கு குழந்தை பிறந்தா 10,000 ரூபாய் காணிக்க செலுத்துறேன்னு வெங்கடாஜலபதி கிட்ட வேண்டிக்கிட்டேன். 10 ரூபாய் சேர்றதுக்குள்ள பையன் ஆசைப்பட்டான். அம்சவல்லி அம்சவல்லி, உன்னை இம்சை பண்றேன் நினைக்காத. பையன் பிறந்தான்னா பழிச்சு ஏழுமலையான்னு பேர் வச்சிருக்கியா? இல்லாமா, பணத்தை எடுத்துக்கிட்டு உண்டியில இங்க வச்சுட்டு போ. என்னையா உன் திட்டமும் நீயும்? விடாம சொல்லி, இவன் இல்லைன்னா உன் குழந்தைக்கு வேற அப்பனை ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படியா? அங்க பாரு, சுடுகாட்டுல வச்ச போனோம் சூடு தாங்காம நடந்து வர்ற மாதிரி வர்றான். சட்டுன்னு கால்ல விழு, சமாச்சாரத்தை நான் சொல்லிக்கிறேன். நீ ஏன் கால விழுத? நான் சொல்றேன், உங்க அப்பா இந்த பொண்ணை கற்பழிச்சிட்டாருங்க. மருமக வேண்டிய வயசுல இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உஷாத உங்களுக்கு எப்படிங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? உஷாத எனக்கு தேவையில்லை, நான் தான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன். பட் கட்டுப்பண்ண இவள எங்க அப்பாவுக்கே கட்டி வைக்கிறேன். அப்பா நில்லுங்க, உங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவ வயிற்றுல வளர்ற குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசாயிடும். ஆகட்டும், சொத்தெல்லாம் போயிருங்க. ஆகட்டுமே, நீங்க பிச்சைக்காரன் ஆயிடுவீங்க. ஆயிடுறேன், யாரும் சோறே போட மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது? நான் சொல்றேன், உங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு 10,000 இந்த பொண்ணு கொடுத்துருங்க. இந்த பாவத்தை நான் மறைச்சிடறேன். சரி சரி, இப்படி ஒரு மனம்
அம்சவள்ளி, அம்சவள்ளி, என்னங்க பழசையெல்லாம் மறந்துட்டு வந்து பருமாறு. வந்துட்டேன். என்னது? வெண்டைக்காய் பொரியல். மூளைக்கு நல்லது, அவனுக்கே போடு. அவருக்கு தான் மூளை இல்லை, அவருக்கே போடு. யாரப்பத்திரம் மூளையில அவன் சொன்ன அறிவு கிட்ட முண்டம். நீ தான் முண்டம். என்ன இவன் முண்டாங்க? ஆமா, தப்பு பண்ணிட்டு கையில வீச. ஏண்டா மொழ மாசல் பெருக்க வந்தவங்க கிட்ட முறைகேடா நடந்துகிட்டதும் இல்லாம கரெக்டா இருக்கு அப்பங்கிட்ட கரண்டி எடுத்தா சண்டை போடுறேன். என்ன வேலைக்காரிட்ட நான் தப்பு பண்ணேனா? ஆமா, அவ வயசுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா. இல்ல, என் அப்பா வர நீங்க அந்த குழந்தைக்கு அப்பா. அப்ப நான் என்ன அப்பா? ஆமா, நான் அப்பா இல்ல, நான் அப்பா இல்ல. ரெண்டு பேருமே அப்பா இல்ல. அப்போ இதுல ஏதோ சதி நடந்துட்டு. அம்சவள்ளி, அம்சவள்ளி, என்ன முதலாளி கல்யாணத்துக்கு குறைச்சிங்களா? இல்ல, கல்யாணத்தையே நடக்க போறோம். புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நடத்தி காட்டலாம், அப்ப தெரியும். மகனே, அப்பா கட்டாயம். என் பையன் தான் உன்னை கெடுத்தான்னு என்கிட்ட நீ சொல்லியே. இல்ல முதலாளி, இல்ல, உங்க மகன் இல்ல. அப்பா நீ கெடுத்தா என்கிட்ட சொன்னா, நீ கட்டு. இல்லங்க, உங்க அப்பாவும் இல்ல. அப்ப ரெண்டு பேருமே கட்டுவோம்டா, வந்து பாத்துருவோம். ஏண்டா முதலாளி பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டுங்க. மகனே, அப்பா இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. டேய், ஒழுங்கா மரியாதையை கூட்டிட்டு வெளியே ஓடும், இல்ல போலீஸ்ல சொல்லி கம்ப்ளைண்ட் வச்சிருவேன். போலீஸா? பாபா அடுத்த பண்றோம் பாப்பா. மகனே, அப்பா இந்த தாலி என்னடா பண்றது? உனக்கு நான் கட்டுறேன், எனக்கு நீ கட்டு. வாழ்ந்து பாத்துருவோங்கிறியா? ஆமா.